கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைக்கு அண்ணாமலை தொடங்கியிருக்கக்கூடிய வி த லீடர்ஸ் என்னும் அமைப்பின் மிகப்பெரிய மாநாடு ஒன்று நடந்தது. இது போதைக்கு எதிரான மாநாடு. அந்த மாநாட்டில் பலர் பேசினார்கள். ஆனால் அதோடைய ஹைலைட் அண்ணாமலை பேசியது தான். இந்த மாநாட்டில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நான் அந்த தீர்மானத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். அப்புறம் அவருடைய பேச்சிலிருந்து சில எக்ஸப்ட்ஸ் மட்டும், அது ஒரு நீண்ட பேச்சு, சிலதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த 6 ரெசல்யூஷன்ஸ் தீர்மானங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 1, போதைப்பொருள் பயன்படுத்த மாட்டோம், யாரையும் பயன்படுத்த விட மாட்டோம். 2, கோயில்கள் கல்வி நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். மது கிடைக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். 3, காலை நேர கள்ளச்சந்தை டாஸ்மாக் விற்பனையை தடுக்க வேண்டும். 4, ஒவ்வொரு மாவட்டத்திலும் போதைப்பொருள் தடுப்பு திட்டம் உருவாக்க வேண்டும். 5, புதிய பார்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது, மறுவாழ்வு மையங்களை மேம்படுத்த வேண்டும். 6, விதிமீறலில் ஈடுபடும் FL2 பார்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுதான் இந்த 6 தீர்மானங்கள். இதில் இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னா மதுக்கடைகளை ஒட்டுமொத்தமாக மூட வேண்டும், கடைகளின் எண்ணிக்கையை பாதியாக அல்லது மிக குறைவாக கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா மது ஒரு கணிசமான ரெவென்யூவை கொடுக்குது, அரசே அதை நடத்துது, அரசுடைய பல நலத்திட்டங்களுக்கு மதுவிலிருந்து வரக்கூடிய பணம் போகிறது. ஸோ இது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன். நமக்கு மது விலக்கு அப்படிங்கிறது தேவையா அப்படிங்கிறத பற்றின ஒரு ப்ரெசன்டேஷன் எதுவும் வி த லீடர்ஸ்லேருந்து இப்பொழுதைக்கு வரலை. ஆனால் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். தனிநபர்களாக, அதாவது அரசு என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், அரசு செய்ய வேண்டிய சிலதெல்லாம் இதில் இருக்குது, எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் நாம் உறுதியேற்று மதுவை தடுப்போம். இதை நம்ம 2ஆக பிரித்து பார்க்கணும். மது அப்படிங்கிறது ஒரு லெவல், இன்னொன்று முன்னெல்லாம் தாவரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட கஞ்சா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, கொக்கைன், அதெல்லாம் பியூரிஃபை பண்ணி உருவாக்கின ஹெராயின் போன்ற போதைகளெல்லாம் தாண்டி இன்றைக்கு பியூர் சிந்தட்டிக் லேபில் உருவாக்கக்கூடிய பொருட்களான மெத்தாம்ஃபெட்டமின்லேருந்து ஒரு ஹோல் செட் ஆஃப் போதைப் பொருட்கள். இதுக்கெல்லாம் ஒரு இடத்துல பயிர் பண்ணி அதுலேருந்து பாலை வடித்து எடுத்து ப்ராசஸ் பண்ணியெல்லாம் தேவையில்லை. லேபில் சோதனை சாலையில் வேண்டிய பொருட்களை உருவாக்கி அதை கலந்து அளவை பெரிதாக்கி பல கூறுகளாக்கி எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிட்டு இருக்கலாம். ஸோ இதை வேற தடுக்க வேண்டியதாக இருக்கிறது. மதுவை தடுப்பது ஒரு பக்கம், மது ஹிஸ்டாரிக்கலி பல 1000 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வரக்கூடிய ஒன்று. ஆனாலும் அது கெடுதல் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதை குறைக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும், நீக்க வேண்டும், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த சிந்தட்டிக் போதை மருந்துகள் இன்றைக்கு மிகப்பெரிய சீரழிவை கொடுக்கக்கூடியது. அதை எவ்வாறு தடுப்பது? ஸோ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அரசியல் கட்சியாக ஆகப்போகிற ஓர் இயக்கம் இதை முன்னெடுத்திருப்பது ரொம்பவும் பாராட்டத்தக்கது. இந்த நீண்ட பேச்சில் அண்ணாமலை ஒரு சில இடங்களை, சில முக்கியமான விஷயங்களை தொட்டு செல்றார். அதை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். முதல்ல இந்த வி த லீடர்ஸ் அப்படிங்கிற இயக்கம், அதோடைய கோல் என்ன, அது எது அதை டிஃபைன் பண்ணுது, அதோடைய டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். வி த லீடர்ஸ் என்கின்ற அமைப்பு ஓர் அரசியல் இயக்கம், ஒரு மக்கள் புரட்சி. கீழிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு மனிதனும் நான் தலைவன் என்கின்ற இருமாப்போடு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்டுபிடித்து அதற்கான தீர்வை அரசு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் நானே ஒரு தனி மனிதனாக அந்த தீர்வில் பங்கெடுப்பேன், பாடுபடுவேன் என்கின்ற எண்ணத்தை விதைக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. ரொம்ப தெளிவான கோலாக நான் இதை பார்க்குறேன். ஸோ வி த லீடர்ஸுங்கிறவன் பிரச்சனை அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடியவன் அல்ல, அரசு தாங்க இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அல்ல. பிரச்சனையை கண்டுபிடித்து அதை தீர்க்க நானே களத்தில் இறங்கப் போகிறேன். என்னென்னு, நான் தான் தலைவன் தான் தீர்க்கணும், அவன் தலைவன் அவன் தீர்க்கணும் அப்படிங்காம நான் தலைவன் நான் தீர்ப்பேன் என்று இறங்கி அதில் பாடுபடுவோம். அப்போ மற்றவர்களையும் கூட அழைத்து கொள்ள வேண்டும், அரசோடு சேர்ந்து இயங்க வேண்டும், மற்ற என்ஜிஓக்களோடு சேர்ந்து இயங்க வேண்டும். அதெல்லாம் பின்னாடி இருக்கு. பட் அந்த தீர்வை முன்வைத்து அதை செயல்படுத்துபவன் அப்படிங்கிற இடத்துல வி த லீடர்ஸ் இருக்கும். இதுதான் வித்தியாசம். அந்த வித்தியாசம் ரொம்ப தெளிவாக வருகிறது. அப்புறம் அவர் சொல்கிறார், இது வரைக்கும் 19 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க இந்த கடந்த 38 நாளில். இது எப்போ 50 லட்சம் ஆகுமோ அப்பொழுது தான்
நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போக வேண்டிய இன்னொரு பெரிய ஜம்ப் ஒன்று வரும் அப்படிங்கிறது சொல்கிறாரு. சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாரு. அது ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டாக இதில் கலெக்ட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை குயிக்காக பார்த்துருவோம். கிட்டத்தட்ட 17% பேர் பெண்கள் அப்படிங்கிறார். இந்த 19 லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணதில் 83% ஆண்கள், 17% பெண்கள். பொதுவாக ஒரு அரசியல் கட்சியில் 2% உறுப்பினர்கள், 5% உறுப்பினர்கள் தான் பெண்களாக இருப்பார்கள். நமக்கு ஆரம்பத்திலேயே 17% வந்திருக்காங்க. ஆனால் இதை படிப்படியாக 33, 50 அப்படிங்கிறதை நோக்கி எடுத்துகிட்டு போகணும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், 18 வயதிலிருந்து 25 வயது வரை இருக்கக்கூடியவர்கள் 14%. ஒட்டுமொத்தமாக இந்த 14 + 26 வயதிலிருந்து 39 வயது வரை 40%. அப்போ 39 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் 54% அப்படிங்கிறத வந்து வேற யங் குரூப் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறார். சொல்லிட்டு இந்த 39 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அவர்களுடைய எண்ண ஓட்டம் வித்தியாசமானது. சமுதாயத்தை வித்தியாசமாக பார்க்கிறார்கள். மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது உடனடியாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த 39 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள் 2026 தமிழகத்தில் ஓர் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். விஜயை கொண்டு வந்தது இவங்க தான் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறாரு. 2031 மற்றுமொரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தத்தான் போகிறார்கள். அதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஆனால் அது படித்தவர்கள், பண்பானவர்கள், நேர்மையானவர்கள், சமுதாயத்திற்காக முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். ஸோ இன்னும் நமக்கு 5 ஆண்டுகள் இருக்குது. இப்பொழுது ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. அதற்கு காரணம் 39 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள். இதே ஆட்கள் இன்னும் 5 ஆண்டுகளில் இன்னொரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவார்கள். அதில் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அடுத்தது இன்னொன்று வந்து ஒரு அடுத்த 6 மாதத்துக்கான செயல் திட்டத்தை வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டார். அந்த செயல் திட்டத்தை வந்து என்னென்னலாம் அதில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டார். இந்த மாதம் என்பது போதை விழிப்புணர்வு, போதை தவிர்க்க வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வு. பொள்ளாச்சியில் மட்டும்தான் இது நடக்குதுன்னு நினைக்காதீங்க. எல்லா மாவட்டத்திலும் இது நடக்கப் போகிறது. பல்வேறு இடங்களில் இவரே நானே ஒரு 2-3 இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருச்செந்தூர் 26ஆம் தேதி திருச்செந்தூரில், தூத்துக்குடியில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதற்கிடையில் இன்னும் பல இடங்களில் இருக்கும். இவரோட இன்வால்மெண்ட் இல்லாமல் நடக்கும். இது ஜூலை மாதத்துக்கு. ஜூலை மாதம் போதை எதிர்ப்பு மாநாடுகள். ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழலுக்கான மாதம். 50 லட்சம் மரம் வீதலீடஸ் அமைப்பிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் வைக்கப் போகிறார்கள். 2000க்கும் மேற்பட்ட ஏரி குளத்தை சுத்தம் செய்ய வேண்டும். நதி நீரை சுத்தப்படுத்த வேண்டும். அங்கு போய் பலவற்றை கலப்பவர்களுடன் நாம் போய் பேச வேண்டும். யாரெல்லாம் வந்து பொல்யூஷனை வந்து அதில் ஆற்றோடு சேர்க்கிறார்களோ அவர்களோடு போய் பேசி மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டும். செப்டம்பர் மாதம் பெண்கள் பாதுகாப்புக்கான மாதம். ஸோ ஜூலை, ஆகஸ்ட், அடுத்து செப்டம்பர் சொல்லியாச்சு. செப்டம்பர் முழுவதுமே பெண்கள் பாதுகாப்பானது. அடுத்தது குழந்தைகள் நலம். அவர்கள் திருப்தியாக இருக்க வேண்டும், நல்ல உணவு சாப்பிட வேண்டும், உடம்பை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி இப்போ நமக்கு 4 சொல்லியிருக்காரு. இன்னும் 2 அடுத்து வரும் அப்படின்னு வச்சுப்போம். 6 மாத காலமும் சமுதாயத்துடைய 6 முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து தன்னார்வலர்கள் பல்வேறு கூட்டங்களை நடத்துவார்கள். அது சின்ன மேடையோ பெரிய மேடையோ, திண்ணையில் உட்கார்ந்தோ, ஆட்டோவில் போகும்பொழுது ஆட்டோக்கார அண்ணனிடமோ, கடையில் போய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பொருள் வாங்கும் பொழுது அங்கே முன்னால் இருப்பவர்களிடமோ, அரசு பேருந்தில் போகும்பொழுது பக்கத்து சீட்டில் இருப்பவரிடமோ, ட்ரெயினிலோ ஃப்ளைட்டிலோ இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இது எப்படி நடக்க போகிறதுங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். பட் இந்த அளவுக்கான ஒரு மாஸ் மூமெண்ட்டுங்கிறது இவ்வளவு பெரிதாக இதற்கு முன்னே யாரும் அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கல. நமக்கு நிச்சயமாக ஒரு விஷயம் ஃபோக்கஸ் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அது வந்து சுதந்திர போராட்டம். அப்போ அது ஒன்று மட்டும்தான் கோல். இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும், பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து வெளியே வர வேண்டும், தன்னாட்சி அதிகாரம் பெற்றதாக இருக்க வேண்டும், ஸ்வராஜ்யம் என்பதுதான் நம்முடைய ஒரே குறிக்கோள் அப்படின்னு ஒரு பல 10 ஆண்டுகள் நடைபெற்ற போராட்டம் அது. அதற்கு பிறகு தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் நம்ம வந்து திராவிட இயக்கம் அதோடைய பலவேறு போராட்டங்களை சொல்லலாம். அதில் பெரும்பாலும் அவங்க வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டம், இதுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான போராட்டங்கள். இதில் வந்து மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். இருந்தாலும் அதை ஒரு இயக்கமாக அந்த இயக்கம் செய்ததை வந்து நம்ம இங்கே குறிப்பிடணும்.
ஆனால் அவர்கள் கூட இந்த மாதிரியான ஒரு பெரும் செயல் திட்டத்தை ஒருபோதும் வைத்திருக்கவில்லை. அதற்கு பிறகு யாருக்குமே ஒரு பெரும் செயல் திட்டத்தோட தரையில் இறங்கி போராட வேண்டும் என்ற எண்ணம் வரல. அவங்கவங்களுடைய நேரோ நீட்ஸுக்காக ஒவ்வொரு கட்சியும் போராடி இருக்கிறது. ஆனால் அது வந்து ஒரு ஒரு ஒற்றை கோரிக்கையை வைத்து. இங்க வந்து இவங்க வி த லீடர்ஸ் டிஃபைன் பண்ணிட்டாங்க. எப்படி நாங்க வந்து நீ செய், எனக்கு வேலை கொடு, எனக்கு சாலை போடு அப்படின்னு சொல்லல. பிரச்சனைகள் என்னன்னு பார்க்குறோம். அது பெரும் பிரச்சனைகள். மாநிலம் முழுவதுமே தொட்டுச் செல்லக்கூடிய பிரச்சனைகளை கையில் எடுத்து, அதற்கான தீர்வை நாங்கள் முன்வைத்து, நாங்கள் எல்லோரிடமும் போய் பேசப் போகிறோம். போராட்டம்னா ஒரு எதிரி இருக்கான். அந்த எதிரியோட மோதணும். இது அப்படி அல்ல. எதிரி என்பவன் நம் அனைவரையும் அழிக்கப் போகிற எதிரி. அது போதையாக இருக்கட்டும், சுற்றுச்சூழலாக இருக்கட்டும், இது எல்லாமே பிரச்சனைக்குரிய ஒன்று. இவற்றை நாங்க யாரையும் மோதி நீ ஏன்டா செய்யல அப்படின்னு கேட்காம பாசிட்டிவ் அஜெண்டா, அதுவும் வந்து ஒரு அப்சல்யூட்லி நியூ திங் ஃபார் தமிழ்நாடு, இந்தியா. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. அதனால இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அப்புறம் இந்த ஒயிட் பேண்டை பற்றி சொல்கிறாரு, அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த போதையை பற்றி இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுக்குறாரு. 18 வயதிலிருந்து 70 வயது வரை உள்ள மக்கள் தமிழ்நாட்டில் அவங்க எத்தனை பேர் மது குடிக்கிறார்கள்? ஏன் அதை 70 கட் ஆஃப் போடுறாருன்னு தெரியல. அதுக்கு மேலே இருக்கிறவங்களும் குடிச்சிட்டு தான் இருக்காங்க சிலர். 24% பேர் குடிக்கிறார்கள் தமிழ்நாட்டில். அது கிட்டத்தட்ட 4 ஒருவர். மது அருந்துவது ஒரு அடிக்ஷன். இதில் எவ்வளவு பேருக்கு அடிக்ஷன் பாருங்க. அதை அவர்கள் கை அரிப்பு, அந்த மது பாட்டிலை எடுக்க வேண்டும், குடிக்க வேண்டும். அதனால தான் இன்று நாம் ஒவ்வொரு செய்தித்தாளிலும் ஒவ்வொரு அதிர்ச்சி சம்பவத்தை படிக்கும் பொழுதும் அதிலே மது கலந்திருக்கிறது. ஒரு ரேப்பில் கஞ்சா இருக்கு. ஒரு பெண்ணை துன்புறுத்தக்கூடிய சம்பவத்தில் ஏதோ ஒரு இடத்தில் மது ஒளிந்திருக்கிறது. ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு கொடுமை நடக்கிறது என்றால் அதில் மது இருக்கிறது. சம்பாதித்த பணம் வீட்டுக்கு முழுமையாக போவதில்லை. அது குழந்தையுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படுவதில்லை. ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் உலகிலேயே நம்பர் 1 இந்தியா. 1,74,000 பேர் இறந்திருக்கிறார்கள். இந்தியாவில் நம்பர் 1 தமிழ்நாடு. அதிலும் மது இருக்கிறது. மது எல்லா இடத்திலும் கலந்து விட்டது. முக்காடு போட்டுவிட்டு ஊரிலிருந்து ஒதுங்கி போய் மது குடித்த காலம் வேறு. தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு மது குடிக்கிற காலம் இது. இதை பற்றி நிறையா சொல்கிறவர் வந்து, நான் நேற்றுக்கு இதற்கு பிறகு ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். இது நடந்து கொண்டே இருக்கும் பொழுது, இந்த மதுவை இந்த அளவுக்கு பிரபலப்படுத்தியதில் தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான இடம் இருக்கிறது. தமிழ் சினிமா மதுவை கொண்டாட்டமாக மாற்றியது. அதை அவர் சொல்லலை, நான் சொல்லிடுறேன். அடுத்த ஒரு பெரிய ஜம்ப் அடிச்சிருவோம். மற்ற அரசியல் கட்சிகளை பற்றி இவர் பேசுகிறத பார்த்துருவோம். ஓகே, இது ஒரு பெரிய டிபார்ச்சர். ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் பேசுறது இந்த மாதிரி நான் இதற்கு முன்னால் கேட்டதில்லை. அதை அக்னாலேஜ் பண்ண வேண்டிய இடத்துல அதை அக்னாலேஜ் பண்ணியாகணும். இவர்கிட்ட வந்து எல்லாரும் வந்து கேட்டாங்களாம், என்னங்க டிவிக்கு அரசு வந்துருச்சு, என்ன பிரச்சனை, 2 வெளுத்துடுங்க அண்ணா, அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து நல்லா பேசுங்க அப்படின்னு இவரை வந்து தூண்டி விடுறாங்களாம். அதுக்கு இவர் சொல்கிறாரு, இல்லைங்க 2026 1,68,00,000 பேர் ஓட்டு போட்டு எனக்கு இவர் வேண்டும், இந்த கட்சி வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதுலேயும் இருக்கக்கூடிய பல்வேறு எம்எல்ஏக்கள் எல்லாம் ஏதோ 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் எம்எல்ஏக்களாக இருந்தது கிடையாது. தட்டி தடுமாறி அரசியலில் வந்து இன்று எம்எல்ஏ ஆனவர்கள். இதில் வந்து எல்லாமே அமைச்சர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் முறை அமைச்சர்கள். அண்ணன் செங்கோட்டையனை தவிர எல்லோரும் ஃபர்ஸ்ட் டைம். அதனால் தடுமாறத்தான் செய்வார்கள். தடுமாறும் பொழுது ஒரு நல்ல சமுதாயமாக இருந்தால் தூக்கி பிடித்து தான் விட வேண்டுமே தவிர கீழே அழுத்தக்கூடாது என்பதிலே தெள்ளத் தெளிவாக இருக்கிறோம். அன்பிலீவபிள். நீங்க விஜயை தோற்கடித்து விட்டு அடுத்து 2031 ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டை முன்வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப ஆச்சரியமானது. நம்முடைய வி த லீடர்ஸ் அமைப்பு மூர்க்கத்தனமாக அதிகாரத்தை பிடிப்பதற்கு வரவில்லை. ஆணவத்தோடு நாம் இந்த அமைப்பை ஆரம்பிக்கவில்லை. அதனால தான் வந்து திமுகவும் அதிமுகவுமே அப்புறம் அதோட கூட ஈவன் பாரதிய ஜனதாவுமே சின்ன சின்ன ஸ்லிப்புக்கெல்லாம் அதை பூதாகாரமாக ஆக்கி இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், ரீல்ஸ், நானும் ரீல்ஸ்னு விளையாட்டுக்கு சொல்லுவேன். பட் எதுக்கெடுத்தாலும் குத்தி காண்பிப்பது, அவங்க ஒரு பெரிய பாசிட்டிவ் அஜெண்டாவோட தான் தாவேகவும் வந்திருக்கிறார்கள். அது நம்முடைய அஜெண்டாவாக இல்லாமல் இருக்கலாம், அவர்களுக்கான ஒரு அஜெண்டா, அது பாசிட்டிவ் அஜெண்டா. ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு இறங்கியிருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொரு லேசா வாழைப்பழத்தோல் வரைக்கும் ஏஹே அப்படின்னு சிரிக்கக்கூடிய மாதிரியான
அசிங்கமான அமைப்பு, நாம் இல்லைன்னு பியூட்டிஃபுல்லா சொல்லிடுறாரு. மூர்க்கத்தனமாக அதிகாரத்தை பிடிப்பதற்கு நாம் வரவில்லை. நல்ல சமுதாயத்தை, தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தில் தான் இந்த அமைப்பு இருக்கும், நம்முடைய அரசியலும் இருக்கும், அதில் மாற்று கருத்தில்லை சொல்லிட்டு அடிஷ்னலா இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு. சிஎம் சார் அப்படின்னு சொல்லுவோம். மதுக்கடைகள், வழிபாட்டு ஆலயங்கள், கல்லூரிகளில் இருந்து 500 மீட்டருக்குள் இருக்கக்கூடாது, மூடுவோம் அப்படின்னு சொல்லி 717 டாஸ்மாக் கடைகளை மூடினார்கள். நாம் செய்த கள ஆய்வில் ஒவ்வொரு இடத்திலும் இன்னும் நூற்றுக்கணக்கான டாஸ்மாக்குகள் 500 மீட்டருக்குள் இருக்கின்றன. அதை நாம் ஒரு தீர்மானமாக சொல்லியிருக்கிறோம். அப்ப இந்த அமைப்பு மூலமாக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதை விட ஆரோக்கியமான அரசியலை செய்து அந்த அரசை வலியுறுத்த வேண்டும். சொன்னதற்கு பிறகும் கேட்கவில்லை என்றால் அது வேறு வழி. இன்று சொல்கிறோம், கேட்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அடுத்த ஓராண்டு காலம் நாம் சொல்லத்தான் போகின்றோம், செய்யுங்கள் செய்யுங்கள் என்று. ஜூலை 1ஆம் தேதி 39 பக்கம் அடங்கிய ஒரு வெள்ளை அறிக்கையை நாம் கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் டாக்டர்கள் சேர்ந்து உருவாக்கியது. இங்க வந்து நிறைய டாக்டர்ஸை காமிச்சு சொல்றாரு. வெள்ளை அறிக்கையில் எப்படி நீங்கள் போதையை கட்டுப்படுத்த வேண்டும், 5 ஆண்டு காலம் உங்கள் இலக்கு எப்படி இருக்க வேண்டும், முதல் ஆண்டு என்ன செய்ய வேண்டும், 2ஆம் ஆண்டு என்ன செய்ய வேண்டும், 3ஆம் ஆண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அதில் எழுதி மாநில அரசுக்கு அதை கொடுத்திருக்கிறோம். அதை பார்த்து நீங்கள் செய்தால் எங்களுக்கு சந்தோஷம், செய்யவில்லை என்றால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். செய்வதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று மக்கள் நினைக்கிறார்கள். எனவே நீங்கள் ஆரோக்கியமான அரசியலில் ஈடுபடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற சில விஷயங்கள் சொல்றாரு, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நல்ல அந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலாக நான் பார்க்கிறேன். அடுத்து சில திமுக நண்பர்களுக்கு சந்தேகம், இப்போ பிஜேபியின் பி டீம் தான் இந்த அண்ணாமலையா? ஏன்னா வெளியில வந்தா திட்டணுமே, இவர் யாரையும் திட்டலையே, ஏன் மோடியை பத்தி 2 வார்த்தை திட்டி இருந்தால் மற்றவர்கள் எல்லாம் வந்து இவரோடு சேருவார்களே, ஏன் திட்டாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நான் ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவர், அது வேற அப்பப்போ எளிய விவசாய குடும்பத்தை சேர்ந்தவருங்கிறத சேர்த்து சேர்த்து சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் யாருமே வெளியில் வரும்போது ஒரு பழிச்சொல்லை சொல்லிவிட்டு வரமாட்டோம். இன்னொரு பாதை இருக்கு, அந்த பாதையில் போகிறோம், மக்களுக்கு நல்லது செய்கிறோம். அடுத்து மக்கள் வந்து அண்ணாமலை பார்த்து நீ தேசியவாதியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இருமாப்புடன் சொல்வேன், நான் ஒரு தேசியவாதி. இந்தியனா தமிழ்னா இதில் எதுக்கு பிரச்சனை? இந்தியன் என்பதிலே எப்போதும் ஒரு கர்வம். அந்த இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். அடுத்து நீங்கள் ஃபெட்னாவில் போய் ஒன்று பேசினீர்களே, ஸோ அந்த ஃபெட்னாவில் பேசியதை பற்றி நான் விரிவாக ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதில் இவர் சொல்கிறது என்னங்கிறத பார்த்துருவோம். அதை பற்றி இப்படி பேசினீர்களே அப்படி பேசினீர்களே, இன்றும் நான் சொல்கிறேன், என்னுடைய மதம் இந்து. நான் திருநீறு வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன். வீட்டிலிருந்து வெளியே வரும்போது என்னுடைய மதத்தையும் சாதியையும் வீட்டிலே வைத்து பூட்டிவிட்டு சாமானிய மனிதனாக, அனைவருக்கும் பொதுவான மனிதராக உங்கள் முன்னால் நிற்கிறேன். மதத்தை ஒவ்வொரு முறையும் தூக்கி பிடித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு இந்து. உண்மையான இந்து அனைவரையும் சமமாக பார்ப்பான், அனைவரோடும் சமமாக இருப்பான், யாரும் பெரிது சிறிது என்று பேச மாட்டான், அனைவரும் ஒரே நேர்கோட்டு பாதையில் செல்ல வேண்டும் என்று சொல்வான். அதுதான் என்னுடைய இந்து தத்துவம். கரெக்ட். ஆனால் மதங்களுக்கிடையே கான்ஃப்ளிக்ட் வரும். அப்போ நீங்கள் எந்த இடத்திலிருந்து அதை பற்றி பேசப் போகிறீர்கள் அப்படிங்கும்போது தான் சிக்கலே. ஸோ அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம பார்ப்போம். இப்போ அதை விட்டுருவோம். இவர் ஃபெட்னால பேசியதில் என்னன்னா வந்து வட்டங்களை போடுறாரு. அதில் வந்து தமிழன் என்னும் வட்டம் இந்து என்னும் வட்டத்தை விட பெரிதான வட்டமாக அவர் பார்க்கிறார். அதில் ஒரு பிரச்சனை இருந்தது. அதை விட பிரச்சனை இலங்கை தமிழர்களை பற்றி அவர் சொன்னது. ஸோ அது நம்ம திருப்பி நான் இப்போ கொண்டு வர போகிறதில்ல, அதை நான் விட்டுறேன். அடுத்தது இந்த கரூரில் சில கோவில்களுடைய நிலம், இந்த இனாம் நிலம் சம்பந்தமாக இவர் ஒரு நீண்ட அதை இவரே சொல்றார். அதனால இவர் சொல்றதுலேருந்தே ஆரம்பிச்சிடும். விஜயநகர பேரரசு காலத்தில் இனாம் நிலம் என்பது அந்த ஊரில் கோயிலில் வேலை செய்பவர்களுக்கு அரசு கொடுத்தது. பூ விற்பவர்கள், கோயிலில் இருக்கக்கூடிய பண்டார சகோதரர்கள், நாதஸ்வரம் வாசிப்பவர்கள், தமிழ் வாசிப்பவர்கள், ஓதுவார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம். அதை கர்மவீரர் காமராஜர் ஐயா 1963 ஆட்சியில் செல்வதற்கு முன்பு ஒரு செட்டில்மெண்ட் செய்ய முற்பட்டார். தாசில்தார் போட்டு பஞ்சாயத்து பண்ண முயற்சி பண்ணார். அதை திமுக காரர்கள் பாலிடிக்ஸ் பண்ணி கோவில் நிலம் இந்து நிலம் என்று ஒன்றாக சேர்த்து அதை 0 டிகிரி என்று ஒரு ஆர்டர் போட்டு பண்ணாமல் வைத்திருந்தார்கள். 0 மதிப்பு அப்படின்னு சொல்றது. அதாவது 1963 இதை செட்டில் பண்றதுக்கு காமராஜர் முயற்சி செய்தார், அது நடக்கவில்லை. சென்ற ஆட்சியின் போது திமுக இந்த நிலங்களை எல்லாம் 0 வேல்யூ நிலங்கள் அப்படின்னா அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அதை விற்கவோ வாங்கவோ முடியாது, அது ரெஜிஸ்டர் பண்ணி தர மாட்டாங்க, மாற்றி தர மாட்டாங்க, அது செய்து விட்டார்கள். இப்போ வந்திருக்கக்கூடிய அரசு, தாவேகா அரசு, மக்களுடைய கோரிக்கையை கேட்டு
அந்த நிலங்களை யார் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பேரில் பட்டா கொடுப்பதற்கான ஓர் அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. இதில் மாற்று கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த இனாம் நிலம் என்பது கோவில் நிலம். அதை மக்கள் பயன்பாட்டுக்கு விஜயநகர காலத்தைய மன்னர்கள் நாயக்கர்கள் கொடுத்தார்களா, அல்லது கோவில் நிலத்துக்கு வெளிப்பட்ட நிலமாது அந்த நிலம் என்பது நேரடியாக சிலருக்கு கொடுத்து நீங்கள் இந்த நிலத்தை வைத்துக்கொண்டு கோவிலுக்கு சில செயல்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்களா? கேள்வி இது. இந்த கேள்வி ரொம்ப சட்டிலான கேள்வி. இது உள்ளுக்குள்ள டீப்பாக போகணும். அப்போ கூட அதை விற்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய மாற்று கருத்து இருக்கு. இப்பொழுது இருக்கக்கூடிய தவேக ஆட்சி அந்த நிலங்களுக்கான பட்டாவை மக்களுக்கு கொடுத்து விடலாம் என்று கொடுத்திருக்கக்கூடிய ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டரை இவர் அண்ணாமலை ஆதரிக்கிறார். நிறைய டெம்பிள் ஆக்டிவிஸ்ட் அதை எதிர்க்கிறார்கள். இதை பற்றி அவர் சொல்லும் பொழுது, ஹெச் ராஜா கரூரில் அக்டோபர் 2024 இனாம் நிலத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் இந்து விரோதியா? எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கை 2026 இனாம் நிலத்தை வசிப்பவர்களுக்கே கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் இந்து விரோதியா? ஆனால் இன்றைக்கு நியாயமாக நேர்மையாக மக்களுக்கு அது செல்ல வேண்டும் என்று நினைத்தால் இந்து விரோதி என்று சொன்னால் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது ஒரு இந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் பார்ட்டை விட்டுடுவோம். கிட்டத்தட்ட பெரும்பாலும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அவர் சொல்கிறது இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கனவாக இருக்கிறது. அக்டோபர் 15 ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பிறந்த நாள். கோயம்புத்தூரில் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் என்பதை அக்டோபர் 15, 2026 திறக்கப்படும். ஓராண்டில், அதாவது அடுத்த அக்டோபர் 15 முடிவதற்கு முன்பு 1,50,000 பேர் அதில் பயிற்சி பெற்றிருப்பார்கள். ரொம்ப பெரிய ஒரு ட்ரீமாக இருக்குது. இதுவும் நான் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அது வந்ததுக்கு பிறகு நான் நிச்சயமாக நேரில் போய் பார்ப்பேன் அங்கே என்ன நடக்கிறது என்று. அப்புறம் ஆல்கஹாலிக் அனானிமஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது. இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கலாம். அதை பற்றி அவர் தான் பின்னாடி தான் பேசுகிறார். இவர் எப்படி ஹைதராபாத்தில் நேஷனல் போலீஸ் அகாடமியில் பயிற்சி பெற்று கொண்டிருக்கும் பொழுது, ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் பெற்றதற்கு பிறகு ஒரு பயிற்சிக்கு பிறகு தான் வேலைகள் நடக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய 35 கிளப்பில் ஒரு கிளப்பு ஆல்கஹாலிக் அனானிமஸ். மற்ற 34 கிளப்புக்கும் ஆளுங்க போய் உட்காந்துட்டாங்க. 35 யாருமே போகல. அப்போ டைரக்டர் கூப்பிட்டு, தம்பி நீ இதில் போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு. என்ன வேலைன்னா குடிப்பவர்களை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பெரிய டீட்டெயில் கொடுக்குறாரு. என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் சனி ஞாயிறு அங்கே போயிருப்பாராம். என்னன்னா, யாரெல்லாம் குடிக்கிறார்களோ பார் பக்கத்தில் போய் நின்று அந்த குடிக்கிறவர்களை எல்லாம் போய் பேசி அவங்கள ஆல்கஹாலிக் அனானிமஸுக்கு இங்கே நம்ம நேஷனல் போலீஸ் அகாடமியில் இருக்குங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு எல்லாரும் உட்காந்து பேசுவோம், அங்கே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வரணும். இது அமெரிக்காவில் ஆரம்பித்தது. அங்கே ஒரு 30 பேர் ஒரு குரூப்பாக உட்காந்து பேசுவாங்க. அதில் யாரெல்லாம் அவங்கெல்லாம் குடிக்கிறவங்க ஏன் குடிக்கிறாங்க அப்படிங்கிறத பேசுவாங்க. அதுக்கு பிறகு ஏன் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க. அப்புறம் கதறி அழுவாங்க. டோட்டல் பிரேக் டவுன். குடிக்கிறதுனால என் பெண் குழந்தைக்கு அவமானம், ஆண் குழந்தைக்கு அவமானம், மனைவிக்கு அவமானம், எனக்கே அவமானம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்படி 1.5 ஆண்டு காலம் நான் அங்கே வாலண்டியராக வேலை பார்த்தேன். அதனால் எனக்கு இந்த கொடிய அரக்கனை அடக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குது. இது தனி மனிதனாக முடியாது, எல்லோரும் சேர்ந்து தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அப்புறம் வேறு சில சின்ன சின்ன விஷயங்களை பற்றி பேசுகிறாரு, முக்கியமான விஷயங்கள். ஆனால் இப்போ நம்ம எப்போவுமே தமிழகம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம். அதில் பல மாநிலங்கள் எல்லாவற்றையும் விட நம்ம தான் முதல்ல இருந்துகிட்டு இருக்கோம். அது 2020 50% இருந்தது. 50க்கு மேலேயே போச்சு. இப்போ அது குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி 46% குறைந்திருக்கிறது. 2024-25 அரசு பள்ளியில் 45 லட்சம் பேர் படித்தார்கள். இன்றைக்கி அது 40 லட்சமாக குறைந்திருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்யணும். குவாலிட்டி ஆஃப் ஸ்கூல்ஸை நிஜமாகவே மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு. விவசாயம், உண்மையான சமூக நீதி அப்படிங்கிறது நிலையான வளர்ச்சி, எல்லா மக்களுக்கும் இந்த வளர்ச்சி போக வேண்டும். வேளாண்மை எழுச்சி, இன்றைக்கி யாருமே விவசாயத்துக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க. வேளாண்மைக்கு திரும்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வர வேண்டும். அப்புறம் பண்பாட்டு மீட்சி அப்படிங்கும் பொழுதெல்லாம் ஒரு சின்ன ஒரு பயம் வரும் எனக்கு. அந்த பண்பாட்டு மீட்சிங்கிறதுல என்ன வருது அப்படிங்கிறது பார்க்கணும். தமிழன் என்கின்ற அடையாளத்தை இந்திய வரைபடத்துக்குள் மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. பண்பாட்டில் மீட்சி, ஆட்சியில் புரட்சி, அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது.
ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதை நோக்கி போவோம். போய் நம்ம வந்து இந்த பல்வேறு செயல் திட்டங்களை செயல்படுத்துவோம். சொல்லி இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்றாரு. கடைசி பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். வி த லீடர்ஸ் ஆப். ஆண்ட்ராய்டுக்கு இதோ இந்த நிமிஷமே லான்ச் ஆயிடுச்சு. நேத்திக்கே லான்ச் ஆயிடுச்சு. இன்னும் ஓரிரு நாட்களில் ஆப்பிள் ஃபோனுக்கு வந்துடும். அதை எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. உங்கள் சட்டமன்றத்தில் சொல்கிறாரு, உங்கள் சட்டமன்ற தொகுதியில் என்ன நடக்குது, உங்கள் சட்டமன்றத்துக்கு வாலண்டியர் யார், அதாவது வி த லீடர்ஸ் சட்டமன்ற தொகுதிக்கான வி த லீடர்ஸ் வாலண்டியர் யார், உங்கள் தொகுதியில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா அதை எப்படி இனிஷியேட் பண்ணுறது, எல்லாமே வி த லீடர்ஸ்க்கானது. உங்கள் தொகுதியில் என்ன பண்ணலாம், நீங்கள் மாவட்ட அளவில் என்ன பண்ணலாம், மாநில அளவில் பண்ணலாம், எல்லாம் நீங்களே முடிவெடுத்துக்கலாம். இந்த டிஜிட்டல் மீடியத்தில் உங்களுக்கு அதுக்கான அதிகாரத்தை கொடுத்துருக்குறோம். இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தகவலை பரப்பக்கூடிய ஒரு சாதனமாக இல்லாமல் டூ-வே கம்யூனிகேஷனாக அதை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது போல புரிகிறது. அதை இனிமேல் தான் நம்ம கொண்டு வரணும். இந்த ஆப்பை வைத்துக்கொண்டு என்னென்னவெல்லாம் செய்யலாங்கிறதுக்கு நிறைய ஐடியா சொல்கிறாரு. டிராஃபிக் ரெகுலேஷன், இந்த இடத்துக்கு வரும்பொழுது என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, டிராஃபிக்கை நீங்கள் ரெகுலேட் பண்ணியிருக்கீங்க, அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு டாய்லெட்டை சுத்தம் பண்ணியிருக்கீங்க, புதர்களை எல்லாம் சரி செய்து வண்டியை பார்க் பண்ணுறதுக்கான இடத்த உருவாக்கியிருக்கீங்க, எல்லாமே தன்னார்வ நண்பர்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் பாராட்டுகளை தெரிவித்து எல்லாரும் பத்திரமாக வீட்டுக்கு போங்க, ஒருத்தரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அதை நம்ம அப்புறமா வீடியோவே பார்த்தோம். அந்த நிறையா வீடியோஸ் அவங்க அந்த இடத்த விட்டு நம்ம வேறு சில கூட்டங்கள்லாம் பார்த்தோம். தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டம் சேரெல்லாம் உடஞ்சி நொறுங்கி இருக்கும். இங்கே வந்து எல்லாரும் சேர்களை எடுத்து அடுக்கி வைக்கிறது, கீழே விழுந்திருக்கக்கூடிய தண்ணி பாட்டில் குப்பைகளை எல்லாம் எடுத்து வைக்கிறது. ஸோ ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு. இப்போ ஜப்பானியர்கள் இப்போ வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கு ஃபுட்பால் அமெரிக்காவில். மற்ற பல இடங்களையும் எங்கே வந்து ஜாப்பனீஸ் ஸ்பெக்டேட்டர்ஸ் போய் உட்காந்து பார்த்தாலும் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த இடத்துல இருக்கிற எல்லா குப்பைகளையும் சுத்தம் செய்வாங்க. மற்றவங்களாம் அவங்கள பார்த்து கேலி பண்ணுவாங்க. அந்த மாதிரி குப்பைகள் இல்லாத ஒரு இடத்தை உருவாக்குவது அப்படிங்கிறதுல வி த லீடர்ஸ் தாங்களும் அதில் பங்கெடுத்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்றை அவர்கள் உருவாக்கி விடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கூட்டம். இந்த எனர்ஜியை சஸ்டெயின் பண்ண முடியுதா, கிரவுண்ட் லெவலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுதா, இந்த பாசிட்டிவ் மாற்றத்துக்கு தமிழகம் தயாராக இருக்கிறதா, இதெல்லாம் தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கட்டத்துக்கு தமிழக அரசியல் வந்திருக்கிறது. பகட்டு படாடோபம் ஆகியவற்றை பரப்பிய திராவிட இயக்கங்களுக்கு மத்தியில் ஒரு உண்மையான மாற்றம் என்பது தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலமாகவும் வி த லீடர்ஸ் மூலமாகவும் இன்னும் சில கட்சிகளின் மூலமாகவும் நடந்தால் நமக்கு நிச்சயமாக சந்தோஷம்தான். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.